மயிலாடுதுறையில் லோன் வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கில் பண மோசடி செய்த நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தேன் சொட்டும் பேச்சால் அப்பாவி மக்களிடம் பணச்சுரண்டலில் ஈடுபட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? எந்த ஜாமீனும் இல்லாமல் லோன் பெற்று தருவதாக கூறி கைவரிசை காட்டிய ஒரே சீட்டிங் மேன் இவர்தான். பணத்தேவை இருக்கும் மக்களை குறிவைத்து தூண்டில் வீசி நூதன கொள்ளையை அரங்கேற்றிய நபரின் பின்னணி என்ன? மயிலாடுதுறை கூட்டுறவு நகரைச் சேர்ந்த மனோகரன் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் பொருத்தும் பணி செய்து வந்தார். தொழில் நிமித்தமாக அவருக்கு பணம் தேவைப்பட்டுள்ளது. அதை தெரிந்து கொண்ட இந்த யேசுராஜ் மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் தான் வேலை செய்து வருவதாகவும் எந்த ஜாமீனும் இல்லாமல் 60 லட்சம் ரூபாய் வரை லோன் வாங்கி தருவதாகவும் அவரிடம் கூறியுள்ளார். ஆனால் உடனடியாக லோன் வேண்டுமென்றால் குறிப்பிட்ட தொகையை முன்பணமாக செலுத்த வேண்டுமென நிபந்தனை விதித்துள்ளார். எப்படியும் திரும்ப கிடைக்கப் போகும் பணம்தானே என நினைத்தவர் யேசுராஜ் கேட்ட 2 லட்சத்தை கொடுக்க ஒப்புக்கொண்டுள்ளார். திட்டமிட்டபடி போலி பத்திரங்களில் கையெழுத்திட்டு பெரிய தொகையை கைமாற்றியதாக கூறப்படுகிறது. ஆனால் பணத்தை வாங்கிய பிறகு இந்த யேசுராஜ் தனது ஏமாற்று வேலையை காட்டியுள்ளார். பணத்தை வாங்குவதற்கு முன் அடிக்கடி போன் செய்தவர் பணம் வாங்கியதும் அலைக்கடிக்க ஆரம்பித்துள்ளார். இதோ வாங்கித் தருகிறேன், அதோ வாங்கித் தருகிறேன் என கூறி மனோகரை மன உடைச்சலுக்கு ஆளாக்கினார். லோன் வாங்கி தராமலும் பணத்தை திருப்பித் தராமலும் ஏமாற்றி வந்ததால் மனோகரன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் யேசுராஜ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் இதுபோல் 10க்கும் மேற்பட்டோரிடம் லோன் வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கில் பணம் பெற்று அவர்களை ஏமாற்றியுள்ளார். இது தொடர்பாக தெரியவர போலீசார் யேசுராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். எந்த ஜாமீனும் இல்லாமல் லோன் பெற்று தருவதாக கூறி யாராவது கதை விட்டால் நம்பி பணம் கட்டி ஏமாற வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.